இதோ பார், நீ யாராக இருந்தாலும் கவலை இல்லை, மரியாதையாக வெளியே போ என்று அதட்டினார் அனுமன். என்னையே விரட்டுகிறாயா? என்னுடைய வலிமையை பார் என்று கருடனோ கோபத்துடன் அனுமனை தாக்க முயன்றது. ஆனால் அனுமனோ கருடனை பிடித்து இறுக்கி தன்னுடைய அக்குள்குள் இறுக்கிக் கொண்டார். கருடன் எவ்வளவு முயன்றும் தன்னை விடுவித்துக் கொள்ள இயலவில்லை. அதற்கோ மூச்சு திணறியது. என்னை விட்டுவிடு, பரமாத்மா சொன்னதால் தான் நான் இங்கு வந்தேன் என்று கதறியது. சரி, உன்னை இங்கு கிருஷ்ணன் தானே அனுப்பினார், அந்த கிருஷ்ணனையே கேட்கிறேன், வா போகலாம் என்று சொல்லியபடி துவாரகையை நோக்கி புறப்பட்டார் அனுமன். அனுமன் துவாரகைக்குள் நுழையும் பொழுதே மக்கள் அதனுடைய தோற்றத்தை கண்டு பயந்தனர். அதனால் என்ன துன்பம் நேரிடுமோ என்று அஞ்சியவாறு கிருஷ்ணரிடம் சொல்லி முறையிட்டனர். கிருஷ்ணருக்கோ வருவது யார் என்று தெரியுமாதலால் மக்களிடம் அவர்களை கவலைப்படாதீர்கள், சக்கராயுதத்தை அனுப்பி அவனை கொன்று விடுகிறேன் என்று ஆறுதல் கூறினார். சக்கராயுதத்தையும் அழைத்தார். நீ சென்று நகரில் புகுந்த குரங்கு முகமும் மனித உடலும் கொண்ட ஒருவன் ஊருக்குள் வருகிறான். அவன் கையில் கருடனோ சிக்கி தவிக்கிறான். அந்த வித்தியாசமான வடிவம் கொண்டவனை அழித்துவிட்டு கருடனை மீட்டுக் கொண்டு வா என்று ஆணையிட்டார்.